Taste the Daily. நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இந்த பதற வைக்கும் காட்சி சென்னை அமைந்த கரையில் உள்ள வெள்ளாளர் தெருவில் நேற்று முன்தினம் 12 வயது சிறுவன் சாலையில் நடந்து சென்ற போது அங்கு பாதாள சாக்கடை கால்வாயின் மூடி திறந்து கிடந்ததால் எதிர்பாராத விதமாக அந்த சிறுவன் உள்ளே விழும் காட்சி தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சென்னை அமைந்தகரை என்பது அண்ணா நகர் தொகுதிக்குட்பட்ட பகுதியாக வருகிறது. அண்ணா நகர் தொகுதி என்பது சென்னை மாநகரில் வளர்ந்த தொகுதிகளில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இந்த தொகுதியில் தான் இந்த அமைந்தகரை வருகிறது. இந்த அமைந்தகரையில் உள்ள வெள்ளாளர் தெருவில் தான் பாதாள சாக்கடையை சரி செய்யும் பணியில் ஒப்பந்ததாரர்கள் ஈடுபட்டிருக்கின்றனர். அப்பொழுது இந்த பாதாள சாக்கடை கால்வாயின் மூடியை திறந்து வைத்துவிட்டு வேலை செய்ததால் அந்த வழியாக நண்பர்களுடன் கிரிக்கெட் விளையாட சென்று கொண்டிருந்த 12 வயது சிறுவன் ராஜன் என்பவர் எதிர்பாராத விதமாக அந்த திறந்து வைத்திருந்த பாதாள சாக்கடை கால்வாயில் விழுந்து விடுகிறான். இதனை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவரது நண்பர்கள் அக்கம் பக்கத்தினர் கத்தி கூச்சலிட்டதும் உடனடியாக அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் அனைவரும் ஒன்றாக கூடி மிகவும் ஆழமான பகுதி இந்த பாதாள சாக்கடை கால்வாய் என்பது சுமார் 10 அடி ஆழத்துக்கு பிறகுதான் கால்வாய் இருக்கும். அந்த கால்வாயில் விழுந்த சிறுவனை ஏணியை வைத்து ஒட்டுமொத்தமாக பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி அந்த சிறுவன் 12 வயது சிறுவனை தூக்கியுள்ளனர். இதில் சிறுவனுக்கு இடது காலில் பெரும் காயம் ஏற்பட்டிருக்கிறது. சென்னையில் பல்வேறு இடங்களில் சாலைகள் குண்டும் குழியுமாகவும் பாதாள சாக்கடைகள் அடைப்பு ஏற்பட்டும் பல்வேறு இன்னல்களுக்கு சென்னை மக்கள் இந்த சாலைகளை பயன்படுத்தும் சென்னை மக்கள் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் சாலைகளில் ஆபத்தான முறையில் மழைநீர் வடிகால்வாய் பணிகளை தோண்டுவது, ஆபத்தான முறையில் இந்த பாதாள சாக்கடை தொட்டிக்கு மூடிகள் திறந்து கிடப்பது போன்ற பல்வேறு சம்பவங்கள் நாள்தோறும் அரங்கேறி வரக்கூடிய நிலையில் தற்போது 12 வயது சிறுவன் இந்த திறந்து கிடந்த இந்த பாதாள சாக்கடை கால்வாய் மூடி திறந்து கிடந்ததால் உள்ளே விழுந்து பெரும் காயங்களுடன் உயிர் தப்பியிருப்பது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. இதுவே ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதியில் ஒருவர் விழுந்திருந்தால் அவரது நிலை என்னவாகி இருக்கும் என்பது மிக பெரும் கேள்விக்குறியே. அது மட்டுமல்லாமல் சிறுவனாக இருக்கவே சிறிய காயங்களுடன் தப்பியிருக்கிறார். வயதானவர்களோ அல்லது 20 வயதுக்கு மேற்பட்டவராகவோ ஆள் எடை கூடுதலாக இருப்பவர் உள்ளே விழுந்திருந்தால் அவரது உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டிருக்கும் அளவுக்கு பெரும் காயம் ஏற்பட்டிருக்கும். அந்த அளவுக்கு சென்னை மாநகராட்சியில் ஒப்பந்த பணிகளை மேற்கொள்ளும் ஒப்பந்ததாரர்களும் சரி, ஒப்பந்தம் எடுத்திருக்கும் ஒப்பந்ததாரர்களை சென்னை மாநகராட்சி அதிகாரிகளும் தமிழக அரசும் கண்டுகொள்ளாமல் இருப்பதுதான் இது போன்ற தொடர் விபத்துக்கு காரணம் என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அது மட்டுமில்லாமல் ஒப்பந்தம் எடுக்கும் ஒப்பந்ததாரர்களுக்கு சாலையை தோண்டும் பொழுதும் சரி, சாலையில் பள்ளம் தோண்டினாலோ குழி தோண்டினாலோ ஆபத்தான பகுதி என பொதுமக்களுக்கு தெரியும் வகையில் எச்சரிக்கை பலகைகளை வைக்க வேண்டும். தோண்டப்பட்ட பள்ளத்தை சுற்றிலும் பச்சை நிறத்தில் துணியை சுற்றி இது ஆபத்தான பகுதி என விளம்பரங்களை படுத்த வேண்டும் என்பது ஒப்பந்ததாரர்களுக்கு விதியாக இருந்தாலும் கூட இது போன்ற எந்தவித அடிப்படை விதியையும் பின்பற்றாமல் இது போன்ற ஒப்பந்ததாரர்கள் பணியாற்றுவது பல்வேறு கேள்விகளையும் பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பொதுமக்கள் மத்தியில் வைத்திருக்கிறது. ஒப்பந்தம் கொடுக்கும் ஒப்பந்ததாரர்கள் இந்த பணியை செய்வதற்கு தகுதியானவர்கள் தானா என்பதை ஆராய்ந்துதான் தமிழக அரசும் சரி, சென்னை மாநகராட்சியும் சரி சாலையை பணியை மேற்கொள்வதற்கு ஒப்பந்தம் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்கள் விதிகளை முறையாக பின்பற்றி பணிகளை செய்வார்கள். ஆனால் இது போன்ற தரம் இல்லாத தகுதி இல்லாத ஒப்பந்ததாரர்களுக்கு இது போன்ற பணிகளை கொடுப்பதனால்தான் இது போன்ற அலட்சியமான பணிகளில் ஒப்பந்ததாரர்கள் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே இது போன்ற விபத்துகள் இதுபோல் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்றால் ஒப்பந்த பணிகளை ஒப்பந்ததாரர்கள் முறையாக செய்கிறார்களா என்பதை கண்காணிக்க வேண்டும் என்பதே பொதுமக்களின் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கோபாலகிருஷ்ணன்.